இந்த மலையில தசரத் மாஞ்சி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். 1929 பிறந்த ஒரு மனிதன், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர். மாஞ்சி அப்படின்னா என்னது? மாஞ்சி. இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காட்டில் போய் மிருகங்களை வேட்டையாடி அந்த மரங்களை வெட்டி அதன் மூலமாக தங்களுக்கான வாழ்வாதாரத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் திருமணமாகின்றது. அவருடைய அருமையான மனைவி, ஒரு குழந்தை பிறக்கிறது. இரண்டாவது குழந்தை அவங்க மனைவி வயிற்றில் இருக்கிறது. இவருக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி தன்னுடைய வயிற்றில் நிறைவாத கர்ப்பிணி தன்னுடைய குழந்தையை சுமந்து கொண்டு அந்த மலை ஏறுகிறார். ஏறும் பொழுது தவறி விழுந்து அவர் இறந்து போகிற சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறார். மரண கட்டுகளுக்குள்ளாக சூழ்ந்திருக்கிறது. இவங்களை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு பண்ணணும் அப்படின்னா 40 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டரு? 40 கிலோமீட்டர் போகணும். மலைக்கு மேலே என்ன வராது? ஆம்புலன்ஸ் வராது. கீழே கொண்டு போகணும். கீழே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். அதுக்குள்ளே என்ன ஆயிரும்? உயிர் போயிடும். அதே போல அவரால் அவருடைய மனைவியை காப்பாற்ற முடியல. அந்த மனைவியுடைய வயத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பெண் குழந்தைய காப்பாற்றினார். சரியா? மனைவி இறந்து போனாங்க. இவருடைய மனசில் ஒரு பெரிய பாரம். 1950-52 வாக்கில் நடந்த சம்பவமும். அதுக்கு பிறகு என்ன பண்ணாராம்? யோசிச்சாராம், என்னைக்கு என் மனைவிக்கு நடந்த இந்த விஷயம் நாளைக்கு வேற யாருக்கும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மலையை கொடைய ஆரம்பிச்சாராம். என்ன பண்ண ஆரம்பிச்சாராம்? மலையை கொடைய ஆரம்பிச்சாராம். தன்னிடத்துல இருந்த காரியங்களெல்லாம் விட்டு ஒரு கோடாரி வாங்கினாராம். இன்னொரு காரியம், குடையிற சாமான்கள் எல்லாம் வாங்கினாராம். வாங்கி அந்த மலை என்ன பண்ண ஆரம்பிச்சாராம்? கொடைய ஆரம்பிச்சாராம். நீங்க நம்ப மாட்டீங்க, 1982 அந்த மலையை முழுவதும் குடைஞ்சு முடிச்சு கிட்டத்தட்ட 360 மீட்டர் தூரத்துக்கு ஒரு பாதையை உருவாக்கிட்டாராம். என்ன பண்ணாராம்? தனி மனுஷனா, கூட யாருமே இல்லை. இல்லையா? அண்ணனுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க, எல்லாரும் இருக்காங்க. தனி மனுஷனா என்ன பண்ணியிருக்காரு? உடைஞ்சிருக்கிறாரு, உடைச்சிருக்கிறாரு. உடையாத மலைகளை என்ன பண்ணியிருக்காரு? உடைச்சிருக்காரு. நல்லா யோசித்து பாருங்க. தன்னுடைய மனைவி மேல வைத்த பிரியத்தினால இன்னைக்கு ஒரு பெரிய பாதையை உருவாக்கி விட்டார். இல்லையா? இன்னைக்கு இந்த மாநிலத்தில் இருக்க